திமுகவின் 4.5 ஆண்டுகால ஆட்சியில் எத்தனை தொழிற்சாலைகள் கொண்டு வந்து அந்த தொழிற்சாலை வாயிலாக தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சியில் பங்கெடுத்து உள்ளார்கள் என அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி தமிழக முதல்வருக்கு கேள்வி எழுப்பியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினத்தில் அதிமுக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான KP முனுசாமி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் பொருளாதாரம் மேம்பட தொழிற்சாலைகளை கொண்டு வந்தது அதிமுக ஆட்சிதான் எனவும், அந்த அடிப்படையில்தான் தமிழகத்தில் தற்போது பொருளாதாரம் மேம்பட்டு உள்ளது என தெரிவித்தார். மேலும் திமுக ஆட்சியில் 5.5 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறார் எனவும், இதில் பெருமை பேச ஸ்டாலினுக்கு எந்தவித தார்மீக உரிமையும் இல்லை என்று தெரிவித்தார். கடந்த ஆண்டு விவசாயிகள் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஒரு பைசா கூட இந்த அரசு கொடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் 4.5 ஆண்டு காலம் சொல்லுகின்ற கருத்துக்கள் அனைத்தும் முன்னுக்கு பின் முரணாகவே இருக்கிறது. இந்த பொருளாதார வளர்ச்சியில் அவர் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், இவர் இந்த 4 ஆண்டு கால ஆட்சியில் அந்த பொருளாதார வளர்ச்சி அடையவில்லை. அதற்கு ஒரே ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த 4.5 ஆண்டு கால ஆட்சியில் குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எத்தனை தொழிற்சாலைகள் கொண்டு வரப்பட்டு அந்த தொழிற்சாலையின் வாயிலாக இந்த பொருளாதார வளர்ச்சியில் பங்கெடுத்திருக்கிறது என்பதை நான் மாண்புமிகு முதலமைச்சரிடத்திலே கேள்வியாக வைக்கிறேன். இந்த பொருளாதாரம் மேம்படுவதற்குரிய பல தொழிற்சாலைகளை தமிழகத்தில் கொண்டு வந்த ஆட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அதன் அடிப்படையிலே தான் இந்த பொருளாதாரம் மேம்பட்டிருக்கிறது. இவர் ஆட்சியில் 5.5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறார். அதுதான் அவர் செய்திருக்கிறார். இதிலே பெருமை பேசுவதற்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் இன்றைய முதலமைச்சருக்கு இல்லை. இந்த பொருளாதார வளர்ச்சியில் பெருமை கொள்ளக்கூடிய இயக்கம் ஆட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.